ஹலோ கைஸ், நாம் எனக்கு அதை பற்றி பார்க்க போகிறோன்னா மதுரையிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்ம மணிகண்டன் அப்படின்ற ஒரு பையனோட ஸ்டோரியை பற்றி தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ நான் 1 இயராக சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் ப்ரோ. ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணுது ப்ரோ. ஆனால் அந்த பையன் ரொம்ப தப்பான பையன் ப்ரோ. அதை அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் அந்த பொண்ணு என் மேலே கோவப்பட்டுருச்சு ப்ரோ. அப்புறமா அந்த பையன் யாருன்றதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க அவர் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அல்லது சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு மறக்க முடியாத பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் நம்ம சேனலில் பகிரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டுங்கிறது நமக்கு டெக்ஸ்ட்டோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ நீங்கன்றது உங்கள் ஸ்டோரியை சொல்லலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணிகண்டன் அப்படின்றவர் 1 இயராக ஒரு பொண்ணை வேற எந்த ஒரு பொண்ணை திரும்பி கூட பார்க்காம அந்த ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி வராரு. இது அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பான முறையில் தெரியும். ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் அந்த பொண்ணு காட்டிக்குது. நம்மளும் பல தடவை போய் பேச ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த பொண்ணு ஒரு சின்னதா ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்காம அது பாட்டுக்கு இருக்கு. எவனோ ஒருத்தன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி தான் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அந்த பொண்ணை பாக்குறதோ பேசுறதோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிங்கிறது முடிவெடுக்கிறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் டீ சாப்பிட போகிறான். அந்த நேரம் பார்த்து அங்கிட்ட இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஏற அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம மணியோட மானங்கிட்ட மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ போய் பாரு, அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்லுது. நம்ம மணி எடுத்த முடிவு வந்து அங்கே உடஞ்சி போயிடுது. மறுபடியும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம்னு ஆசைப்பட்றான். ஸோ மறுபடியும் பஸ்ஸில் அந்த பொண்ணு ஏறுற அதே பஸ்ஸில் இவன் மணி ட்ராவல் பண்ணுறான். அந்த பொண்ணு எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் நம்ம மணி ஏன் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறான் அப்படின்னா, அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறினோடனே நம்ம மணியை தான் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி, எங்கே நின்னாலும் சரி, நம்ம மணியை பார்க்காம போகாது அந்த பொண்ணு. ஸோ அதனால தான் திரும்ப போய் நம்ம மணிங்கிறது அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி தான் அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம மணிங்கிறது போய் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த பொண்ணு அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் ஏறுது. அண்ட் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு ஸ்டாப்பு வரப்போகுது. அந்த ஸ்டாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யாரையோ தேட ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பும் வருது. அதில் ஒரு பையன் ஏறுறான். அந்த பையனை தான் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து சிரிக்கிறான். அந்த பையனும் பதிலுக்கு அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். இது 2 பேரும் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம மணிக்கு தோணுது, ஓஹோ இவ அந்த பையனை லவ் பண்ணுறதுனால தான் நம்ம லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா, நம்ம எவ்வளோ போய் பேசினாலும் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கிறான் நம்ம மணிகண்டன். நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு தான் கிடைக்கல, சரி அவள் ஆசைப்பட்ட பையனாவது அவன் எப்படிப்பட்டவன்ற தெரிஞ்சுக்குவோம், அவங்க லவ் நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான். ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையிலையும் ஜாயின் பண்ணுறான். அதே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த பையன் ஏற இடத்துல போய் நிற்கிறான். அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருந்து முன்னாடி இருக்க 2 பொண்ணுங்க ஏறாங்க அதே ஸ்டாப்பில். இன்னைக்கு என்ன உன் ஆளுங்கிறது ஒயிட் அண்ட் ஒயிட்ல சூப்பராக வந்திருக்கான் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு சொல்றத அவன் காதுல படுது. மணிகண்டன் நம்ம மணியோட காதுல படுது. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தெரியல இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்காங்க, எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு சுத்தி முத்தி பார்க்கறான். ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கதான் அவன் மட்டும் தான் அதே ஸ்டாப்ல தான் ஏறி இருக்கான். ஸோ யாரை பத்தி பேசிட்டீங்கன்னு அவன் அந்த பொண்ணுகிட்டே அவன் டைரக்டா கேட்டுறான். அதுவும் அந்த பையனை பத்தி தான், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். மணிகண்டன் கேட்கறான், ஆமா நாங்க 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இல்லைங்க சும்மா நான் தெரிஞ்ச பையன் தான், அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்றான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட இந்த பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போதான் தெரியுது, ஓ 2 பேர் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா ஏன் நம்மளை பற்றி இவன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம மணி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கில் அந்த பையனுக்காக லஞ்ச் பேக் பண்ணி அந்த பையனுக்கு கொடுக்குது. இந்த இடத்துல அந்த பையனுக்கு நம்ம ப்ளே பாய்னே பேர் வைப்போம். அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ளே பாய்க்கு அந்த ஒரு டிஃபன் பாக்ஸில் வீட்டிலேருந்து செஞ்சு வந்த சாப்பாடை அந்த பையனுக்கு கொடுக்குது. அவனும் அதை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போதான் நம்ம மணிகண்டனுக்கு இங்கிட்ட ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆளை பார்த்து இவன் எதுக்கு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா போய் அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி நீ என்ன லவ் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீ அந்த ஸ்டாப்ல ஏற ஒரு பையனை நீ பாக்குறல, அந்த பையனை நீ பார்க்காத, அவன் தப்பான பையன், இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒன்ன பாக்குறான் அப்படின்னு சொல்லி கேக்கு. நம்ம மணி போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறான். ஆனா அந்த பொண்ணுங்கிறது செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யாரை பத்தி தப்பா பேசுற அப்படின்னு நம்ம மணியை ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டிருது. தான் 1 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தணுமே, அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லவும் நம்ம மணின்றது ரொம்பவே ரொம்பவே அவனோட மனசுங்கிறது ரொம்பவே உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு வேலைக்கும் போகாம நேரா பெரியார்ல போய் இறங்குறான். இறங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்து டைரக்டா நடந்து சோகத்துல அப்படியே நடந்து அவன் பேசினதை மைண்டுக்குள்ள நினைச்சு உள்ள நடந்து போய்கிட்டே இருக்கான். நடந்து போயிட்டு டைரக்டா எங்க போய் நிக்கிறான்னா மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல போய் நிக்கிறான். சரி வந்துட்டோம், சரி உள்ள போய் கோயிலுக்குள்ள போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இவனும் கோயிலுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு தெப்பக்குளம் இருக்கும். ஸோ அந்த தெப்பக்குளத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம யாருக்கு என்ன இது பண்ணோம், அந்த பொண்ணை லவ் பண்ணதை தவிர நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, அந்த பொண்ணு வந்து அவ கெட்டு போக கூடாது, அவ சூஸ்
பண்ண பர்சன்றது வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சனாக இருக்குன்னு தானே நான் ஆசைப்பட்றேன். அதை கூட புரிஞ்சுக்காம என்னை வந்து இவ்வளோ கேவலமாக திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த குளத்துல கல்லை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே நம்ம மணி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க அந்த சமயத்தில் ஒரு ஃபோன்றது வருது. அந்த ஃபோன் யார் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றான். எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி பெரியாரில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறான். எங்கே வேலைக்கா போகிறா அப்படின்றான். இல்லைடா நம்ம ஒரு மாதிரி இருக்குது, அதனால நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறடா அப்படின்றான். சரியா போச்சு, போ வாடா, நம்ம இந்த ராஜாஜி, நீ என்ன பண்ணுற, கிளம்பி ராஜாஜி பார்க்க வந்துரு, நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கோம், நீ அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரிடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்கிறான். சரி கவலையை மறக்கிறதுக்கு அங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணின்றது அங்கேருந்து டைரெக்டாக கிளம்பி நம்ம ராஜாஜி பார்க்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவன் பார்த்தோன்னே ஜாலியாக பேசி விளையாண்டுட்டுறான். அப்புறம் என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, அதனால தான் இன்றைக்கி வேலைக்கும் போகல அப்படின்னு சொல்கிறான். சரிடா வாடா போய் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபீல் பண்ணுறத இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற நம்ம மணி நினைக்கிறான். ஸோ அது தெரியாமல் காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்ட ஜாலியாக இருக்க மாதிரி நடிக்க செய்கிறான். அண்ட் கவலையை மறந்து அவன் பாட்டுக்கு நடந்ததை கொஞ்சம் நேரத்துக்காக அவாய்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பார்க்கில் போய் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கான். சரிடா கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் போய் உட்காரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி கூட அங்கேருந்து கிளம்பி வந்து ஒரு பெஞ்சில் உட்காரான். அந்த பெஞ்சில் உட்காந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு முன்னாடி இருக்க ஒரு விஷயத்த கவனிக்கிறான். ஒரு பெஞ்சில் ஒரு பொண்ணும் ஒரு பையனை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாருடான்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, அது நம்ம பிளே பாய் தான். அந்த பிளே பாய் அந்த பஸ்ஸில் ஒரு லஞ்ச் பேக் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு கிடையாது, இது வேற ஒரு பொண்ணு. நம்ம மணிக்கு அதை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, அந்த பொண்ணுக்கு உண்மையா இல்லாம இவளுக்கும் உண்மையா இல்லாம இவன் இன்னொருத்தவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நம்ம மணி அவனோட போன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறான். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இதை போய் அவளுக்கு காட்டுவோம், அதுக்கப்புறம் அவன் நம்புவாள் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறான். அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறான். நான் சொன்னேன்ல அவன் ரொம்ப தப்பான பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ என்ன ரொம்பவே திட்டிட்ட, ஸோ நான் ப்ரூஃப் காட்டினேன் அப்படின்னா நீ நம்புவ தானே, நான் ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொபைலை எடுத்து அந்த வீடியோவை காட்டுறான். இந்த வீடியோ நான் நேற்று தான் எடுத்தேன், நேற்று இதே கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்தான், இது ஒன்றும் எடிட்டிங்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறான். அந்த மணி அப்படி சொல்கிறான். அந்த பொண்ணு அப்போ தான் நான் அவனை நம்ப ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ தப்பான பையனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே நீ நம்பலைனாலும் நான் இன்னொன்று சொல்கிறேன், அப்போது நம்பு. அடுத்த ஸ்டாப்பில் அந்த பையன் ஏறுவான்ல, ஏறினதுக்கப்புறம் ஒன்றை மட்டும் தான் பார்க்குறானா இல்லை சைடில் இன்னொரு பொண்ணையும் பார்க்குறானான்றதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அந்த பொண்ணும் அதே மாதிரி தான் செய்யுது. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்டன்றது அந்த பிளே பாய் மாட்டிக்கிறான். இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறத அந்த பொண்ணுன்றது கவனிச்சது. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு மணியை முழுசாக நம்ப ஆரம்பிக்குது. ஸோ நம்ம மணி சொன்னது எல்லாமே உண்மை தான் போல், நம்ம தான் மணியை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட நினைக்கிது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ காட்டினதுக்கப்புறம் நம்ம மணிங்கிறது அந்த மறுநாள் அந்த பஸ்ஸில் தான் போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணுங்கிறது திரும்பி கூட பார்க்குறது இல்லை. அந்த இடத்துல நம்ம மணிங்கிறது கெத்து காட்டி நிற்கிறாப்புல மனுஷன். அந்த பொண்ணு விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்மளால பார்க்குற ஐடியாவே இல்லை, சுத்தமாக அவர் உண்டு வேலை உண்டுன்னு இருக்காரு. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் ஒரு வாரம் நகருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து மணிகிட்ட பேச ஆரம்பிக்குது. மணி சாரி மணி அப்படின்னு சொல்லுது. எதுக்குங்க சாரி, அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான், நீங்கள் மற்றபடி எதுவும் இல்லை, உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி என்னை லவ் பண்ண வைக்கணும் பண்ணுறலாம் ஐடியாலாம் இல்லைங்க. ஒன்று நான் உங்களை லவ் பண்ணேன், நீங்கள் வந்து இன்னொரு பையனை லவ் பண்ணீங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் நினச்சேன். ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கல, நீ ஆசைப்பட்ட பையனாக கிடைக்கணுன்ட்டு தான் நான் சேர்த்து வைக்கிற ஐடியாவில் இருந்தேன். ஆனால் அவன் தப்பான பையனாக இருக்கான், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேலாவது உங்களோட லைஃப் பார்ட்னரை நல்லா கரெக்டான பையனாக சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணிங்கிறது சொல்லிட்டு முன்னாடி போயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் மறுநாளும் அதே பஸ்ஸில் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மணி அந்த பொண்ணை கண்டுக்கிறது கூட இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் வந்து பேசுது. இந்த மாதிரி காலேஜ் முடிஞ்சோடனே ஈவினிங் வந்து என்னை வந்து காலேஜ் பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பில் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணு கூட சொல்லுது. எதுக்கு நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே நம்ம மணிக்குங்கிறது ஒரு சந்தோஷம் தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷம். அந்த பொண்ணா வந்து என்னடா வழிக்க வந்து பேசுது அப்படின்னு சொல்லி நம்ம மணி கூட ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் கிடையாது. அந்த பொண்ணு சொன்னோடனே அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி வந்து அந்த பொண்ணு சொன்ன காஃபி ஷாப்லேருந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு டான்னு ஈவினிங் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் என்ன எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணு கேட்குது, நான் எப்போ வேலைக்கு போனேன், நான் இப்போ டைமுக்கு வர்றதுக்கு நீ சொன்னதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுது. என்னடா அது நமக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேசுது. சாரி மணி, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நான் அந்த பையனை லவ் பண்ணுறதுனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு கூட சொல்லுது. இல்லைங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்குங்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லுது. மணி நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு மணி அப்படின்னு அந்த பொண்ணு கூட அந்த இடத்துல ப்ரொப்போஸ் பண்ணுது. அதை கேட்ட உடனே நம்ம மணிக்கு வேற லெவலில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் உண்மையாக சொல்ல வந்தீங்க, ஆனால் நான் பொதுவான பொண்ணு மாதிரியே நான் காமனான ஒரு
பொண்ணு மாதிரியே நடந்துக்கிட்டேன், உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் நடந்துக்கிட்டேன், சாரி மணி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட கேட்கவும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு நம்ம மணி கூட சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ளேயும் காதல்ன்றது மலர ஆரம்பிக்குது. அண்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லவ் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய காதலை நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் 2 பேர் வீட்லேயும் இதுக்கு சம்மதம் சொல்லிடுவாங்கன்னு அவங்க முழுமையாக நம்புறாங்க. ஸோ சீக்கிரமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்க நம்ம ஸ்டோரி தமிழா ஃபேமிலி சார்பாக நம்மளுடைய ஒரு பெரிய விசேஷம் நம்மளும் சொல்லிக்குவோம். அண்ட் மணி உங்களுடைய கல்யாணம் சிறப்பாக நடைபெறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இதுக்கடையில் மணி ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ப்ரோ பொண்ணுங்களுக்கு தான் இந்த அட்வைஸ் நான் சொல்கிறேன். அதனால் அதாவது எல்லா பொண்ணுங்களும் அந்த நம்ம லவ் பண்ணுற பையன் அழகாக இருக்கானா அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் அவன் கரெக்டாக ஒர்க்கு போவானா, லைஃப்பில் நம்மளை நல்லா வச்சு பார்த்துப்பானா அப்படின்றத அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அதனால தான் சில பொண்ணுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தடுமாறுறாங்க. இனிமேலாவது அழகை பார்த்து லவ் பண்ணாமல் அவங்களுடைய கேரக்டர் எப்படி, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, இவன் நம்மளை நல்லா பார்த்துப்பானா, சரியாக வேலைக்கு போகிற ஒரு பையனாக இருக்கானா அப்படின்றத மட்டும் பார்த்து அந்த பையனை லவ் பண்ண சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், மணி சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா அழகு மட்டுமே தன்னுடைய லைஃப் ஃபுல்லாக கூட வருன்றது அது ஒரு முட்டாள்தனம். 100ல் 1 பசங்க மட்டும்தான் அழகாக இருக்காங்க பசங்க, உண்மையாக இருப்பாங்க. ஆனால் அந்த உண்மையாக இருக்க பசங்களுக்கு இந்த பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு பையன் அழகாக இருந்து அவன் ஊரை சுற்றிக்கிட்டு நிறைய பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இப்படி திடுறானோ ஊதாரியாக திடுறானோ அந்த பையனை தான் தேடி போய் பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்க. ஸோ இனிமேலாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அவனோட மொத்த பயோடேட்டாவும் எடுத்து அதுக்கப்புறமா அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு ஓகே சொல்லுங்கள். அண்ட் காய்ஸ், மணியோட கருத்து அண்ட் காய்ஸ் மணி சொன்ன கருத்துக்கு நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க.